இந்த அறுவடை இயந்திரம் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரே 1 மணி நேரத்துக்குள்ள அந்த நெல்ல அறுத்து, அப்படியே கொண்டு வந்து போட்டு குமிச்சிரும். அந்த வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம் அது. இடையில ஏதாவது அகப்படுற சின்ன சின்ன பாம்பு, எதெல்லாம் அம்புடுதோ, அதையெல்லாம் அடிச்சு அப்படியே அந்த ஈர நெல்லு, நல்ல காஞ்சு தர காஞ்சு அறுக்கிறது இல்ல பொதுவா. அந்த ஈர நெல்லை கொண்டு வந்து அப்படியே போர் மாதிரி கொட்டிடும். அப்படியே கையை உள்ள விட்டீங்கன்னா கொதிக்கும். 2வது அந்த நெல்லு பார்த்தீங்கன்னா ஈரமாவே இருக்கும். ஏன்னா அந்த கதிரில் இருக்கிற ஈரம் காஞ்சி கீழே உழுந்துன்னா தரையோட உழுந்துரும். எந்திரத்தால அறுக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே விளைச்சல் நிற்கும் போதே அறுத்துருவாங்க. ஆச்சுங்களா? அப்படியே கொண்டுட்டு போய் மொத்தமா கொட்டிடுவாங்க. ஒரு தடவை ஒரு யந்திரம் அறுத்ததுன்னா 10 மூட்டை 15 மூட்டை வரைக்கும் அறுக்கிற இயந்திரம்லாம் இருக்கு. அதாவது 15 மூட்டைங்கிறது ஒரு 1000 கிலோ அப்படி வச்சுக்கோங்க. 1000 கிலோல இருந்து 1200 கிலோ நெல்லை ஒரு அறுவடை இயந்திரம் போய் அறுத்து கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டிடும். அறுவடை மட்டும் பத்தி பேசுறோம். இப்ப எந்திரங்களோட பயன்பாட்டுல அறுவடை இயந்திரத்தை மட்டும் சொல்றேன். இதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிடும். ஒரே ஒரு இடத்துல ஒரு தடவை 1200 கொட்டுச்சுல்ல, அடுத்தது என்ன செய்யும்? அந்த நிலம் பூரா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரா இருந்தா அவ்வளவும் கொண்டு போய் அங்கேயே கொட்டிடும். இவர் அன்னைக்கே என்ன செய்வான்? அறுக்கும் போதே காய வைக்க முடியாது இவரால. அறுத்ததுதான் சரி. அது ஒரு நாள் பூரா இருந்து என்ன செய்யும்? அந்த பூச்சி புழு எல்லாம் அப்படி கையை உள்ள விட்டீங்கன்னா நிறைய செடியை பிடிங்கி உள்ள மொத்தமா போட்டு உள்ள கையை விட்டீங்கன்னா மறுநாள் சூடு போயிடும். அவிஞ்சு போகுதுன்னு சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி பச்சையா அவிஞ்சு போயிடும் அது. அந்த பூச்சி புழுக்கள் எல்லாத்தோட சத்து தாங்கிறீங்களா? சொன்னீங்கன்னா சரிதான். அப்படியே அவிஞ்சிருங்க அது. உள்ள கையை விட்டீங்கன்னா சூடும் மறுநாள். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆவி வந்துடும். மறுநாள் காய வைக்க முடிஞ்சா நல்லது. காய வைக்க முடியலன்னா 2 நாளோ 3 நாளோ அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் அந்த தானியம் அறுவடையின் போதே பாதிக்கப்பட்டுரும். 1